தீவிர சிவபக்தன் ஒருவன் இருந்தான். சிவனை தவிர வேறு எந்த கடவுளையும் வேண்டாமல் சிவனை மட்டுமே துதித்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு மனக்குறை இருந்தது. பல ஆண்டுகளாக நாம் சிவனை வணங்கி கொண்டு வருகின்றோம். ஆனால் ஒரு முறை கூட சிவன் நமக்கு தரிசனம் தரவில்லை. நம்முடைய வேண்டுதலை சிவன் ஏற்காமல் இருப்பதால் தான் ஒரு முறை கூட அவர் நமக்கு தரிசனம் தராமல் இருக்கிறார் என்ற கோபத்தில் சைவத்திலிருந்து வைணவத்திற்கு மாறி மகாவிஷ்ணுவை வணங்க ஆரம்பித்தான். தன்னுடைய வீட்டில் இருந்த சிவபெருமான் சிலையை அகற்றி வீட்டின் பரண்மேல் வைத்து விட்டான். வீட்டில் புதிதாக ஒரு மகாவிஷ்ணு சிலையை வைத்து பூஜை புனஸ்காரம் செய்ய ஆரம்பித்தான். ஒரு நாள் விஷ்ணு சிலைக்கு சாம்பிராணி தீபதூபங்கள் காட்டினான். அதனால் வீட்டின் எல்லா மூலைகளிலும் சாம்பிராணியின் நறுமணம் பரவ ஆரம்பித்தது. உடனே பரண்மேல் ஏறி அங்கு வைத்திருந்த சிவனின் மூக்கை ஒரு துணியால் இறுக கட்டினான். சில வினாடிகளேயே சிவபெருமான் அந்த பக்தன் முன் தோன்றினார். சிவபெருமான் தன் முன் தோன்றியதைக் கண்டு வியந்து போனவன், இத்தனை நாட்களாக தினமும் உன்னை பூஜித்து வந்தேனே, ஆனால் அப்போதெல்லாம் என் முன் தோன்றாமல் இப்போது தோன்றி எனக்கு காட்சி தந்தது ஏன் என்று கேட்டான். அதற்கு சிவபெருமான், பக்தா, இத்தனை நாட்களாக நீ என்னை பூஜித்தாயே தவிர அதில் நான் இருப்பதை நீ உணரவே இல்லை. என்னை வெறும் சிலையாகத்தான் பார்த்தாய். ஆனால் இன்று நீ இந்த சிலையில் நான் இருப்பதை முழுமையாக நம்பினாய், அதை உணர்ந்து கொண்டாய். அந்த நொடியே நான் உனக்கு காட்சி தந்துள்ளேன் என்று கூறினார். பக்தன் தன் தவறை உணர்ந்து சிவபெருமான் காலில் விழுந்து கதறி அழுதான்.